தீர்க்க தேவ சபையின் போதுகள் கிறிஸ்டினார் எங்கள் மத்தியிலே இந்த நாள் நம் சங்கீத தியானத்துக்காய் கூட நாம் தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த குவைத்தணைப்பின் ஆராதனை தேவனுடைய பிரசன்னம் நம் மத்தியிலே இறங்கி வரும்படியாக தடைகளை விடுத்த தேவநாயகத்தை தொடர்ந்து வழிநடத்தும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த ஆசிரியப்பட்ட வேலைக்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த குவைத்தணைப்பின் ஆராதனை நம்முடைய கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. சங்கீத தியானத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் கூட நம்முடைய கருத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து வழி நடத்துங்க. ஆராதனை கொண்டு வர அனுவரே, ஜெபிக்க போற அனுவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வார்த்தை கொண்டு வர போகிற ஊழியக்காரர்களை கர்த்தர் மறைத்து அப்பா நீங்க வெளிப்படுங்க. தேவ சமூகம் தாங்கி நடத்தட்டும். அழைத்த தெய்வம் அப்பா உண்மையுள்ளவர். இந்த ஸ்கை பிரைம் மினிஸ்டர் ஊழியத்துக்காக கூட ஒரு சமூகத்திலே நாங்கள் வந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அருமையான ஆண்டவரே, மஞ்சளம்மாக்காக நீர் ஆண்டவரே கொடுத்திருக்க நல்ல தாழ்ந்த ஆண்டவரே ஸ்தோத்திரமையா. ஆண்டவரே, அன்பின் ஆவிக்காக இந்த ஊழியத்துக்குரிய பாரத்தை கொடுத்து கர்த்தர் நடத்தி வருகிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆசீர்வதிங்க பிள்ளைகளை, மருமக்கள், பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆசீர்வதிங்க. இந்த பிரேயர் எஃப்எம்ல ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து வழி நடத்துங்க. ஆசீர்வதிங்கப்பா தகப்பனே. இவைகள் இன்டர்நெட்ல கொண்டு செல்லுகிற காஸ்பல் டிவி ஊழியர்களை கூட கர்த்தருடைய ஆவியானவர் ஆசீர்வதிக்கும்படியா இந்த கருத்துக்களை கொடுத்து ஜெபிக்கிறோம். ஏபிஎன்னுக்காக செல்லாஸ்டருக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து இந்த புதிய ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்த இந்த கருத்துக்குள்ளே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இந்த மகிமை பிரசனத்திலே நடத்துங்க. அதிகாலை துவங்கி இதுவரைக்குமாய் அசைவாடினே எங்கள் தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராகும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நசனாக இயேசு கிறிஸ்துவின் உயர்த்தெழுந்த நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். நல்லது நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்கை பிரைம் மினிஸ்டர் நேஷன் மற்றும் காஸ்பல் தமிழ் டிவி இணைந்து நடத்துகிறதான எஸ்பிஎம் காஸ்பல் எஃப்எம் பிரேயர் எஃப்எம்மோடு கூட நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயர்த்தெழுந்த நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். குவைத்தணைப்பின் ஆராதனை நாம் தொடர்ந்து நாம் எப்பொழுதும் சங்கீத தியானத்துக்கு நேராய் கடந்து சொல்லுவோம். சங்கீதம் 119 அதிகாரத்திலே 161 வசனத்திலிருந்து 168 வசனம் வரைக்கும் நாம் அப்படியாக வாசித்து நாம் தியானிப்போம். சங்கீதம் 119 அதிகாரம் 161 வசனத்திலிருந்து 168 வசனம் வரைக்கும். பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது. மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழுகிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழுகிறேன். பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உம்முடைய கற்பனைகளின்படி செய்கிறேன். என் ஆத்துமா உமது சாட்சிகளை காக்கும், அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன். உமது கட்டளைகளையும் உமது சாட்சிகளையும் காத்து நடக்கிறேன். என் வழிகள் எல்லாம் உமக்குண்டாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, முழு வேதாகமத்தினுடைய பெரிய அதிகாரம் என்று சொல்லப்படுகிற இந்த 119 அதிகாரம் ஒவ்வொரு 10 வசனங்களுக்கும் மேலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் எபிரேய எழுத்துல சொல்லப்பட்டிருக்கிற அகர வரிசையில் எழுதப்பட்ட காரியங்களா இருக்கிறது. அப்படியாக இந்த சங்கீதம் என்று சொல்லும் பொழுது 150 சங்கீதங்கள் உள்ள இந்த அதிகாரங்கள், 150 அதிகாரங்கள் தாவீது மட்டுமல்ல, இன்னும் கூட ஒரு சில தேவ மனுஷர்கள் எழுதியிருக்கிறார்கள். தாவீது 70க்கும் மேற்பட்ட சங்கீதங்களை அவர் எழுதியிருக்கிறார். 119 சங்கீதம் பெயர் சொல்லப்படாத ஒரு சங்கீதம். ஒவ்வொரு சங்கீதங்களுக்கும் அந்த எழுதப்பட்ட சூழ்நிலைகளையும் என்ன வாத்தியத்திலே எந்த ராகத்திலே அமைக்கப்பட்டது என்பதும் எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த 119 சங்கீதம் கர்த்தருடைய வசனத்தை மையப்படுத்தி எழுதியிருக்கிறது. ஒருவேளை தாவீதும் எழுதியிருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் குறித்து வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து நாம் இப்பொழுது 161 வசனத்திலிருந்து நாம் தியானிப்போம். பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது. அல்லேலூயா. பிரபுக்கள், அதிகாரத்தில் இருக்கிற மனுஷர்கள் காரணமே இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள். இப்படி ஒரு வார்த்தை பாருங்க, காரணம் இல்லாமல் பகை. இந்த கடைசி காலங்களில நமக்கு வருகிற இந்த பாடுகள், துன்பங்களை நினைக்கும் பொழுது, எதுக்காக இந்த பாடு எனக்கு வந்தது, எதற்காக இந்த காரியங்கள் எனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம நிறைய நாட்கள் யோசனை பண்ணது உண்டு. இது எனக்குரிய பாடுகள் அல்லவே, இது எனக்காக எப்படி ஏன் இந்த காரியங்கள் வந்தது, அப்படி அந்த
இந்த போராட்டங்கள் நம்ம துன்பப்படுத்தப்படுகிற அந்த காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது, இவர்கள் எதுக்காக நமக்கு இந்த காரியங்களை செய்தார்கள்ன்னே தெரியாது. காரணமே இல்லாமல் துன்பப்படுத்தினார்கள். ஆனாலும் என் இருதயம் என்ன பண்ணுச்சு? உம்முடைய வசனத்துக்கு பயப்படுகிறது. அல்லேலூயா! ஆம் பிரியமானவர்களே. கர்த்தருடைய வசனம் நம்மை வழி நடத்துகிறதா இருக்கிறது. காரணமில்லாமல் எவ்வளவு பேர் நம்மை பகைத்தாலும் சரி, அவருடைய வசனம் நம்ம என்ன பண்ணுமாம்? நம்மை வழி நடத்தும் என்று வேதம் சொல்லப்படுகிறது. அதற்கு நாம் பயந்து நடக்க வேண்டும். மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழுகிறான். மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழுகிறேன். அல்லேலூயா! நெறைய பார்த்தீங்களா, மிகுந்த கொள்ளை உடைமை அப்படின்னா, அந்த கொள்ளைக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, நெறைய பொருட்களை அவர்களுக்கு கிடைக்கும் பொழுது அவர்களுடைய இருதயமே பயங்கர ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். நமக்கு எல்லாம் கிடைக்குது. நமக்கு இது தடையில்லாதபடிக்கு பொக்கிஷங்கள் கிடைச்சு கொண்டே இருக்கின்ற அந்த ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். அதற்கு எதற்கு ஈடாக சொல்லப்பட்டிருக்கு அப்படி என்றால், நான் உமது வார்த்தையின் பேர்ல எப்படி இருக்கேன்? அப்படி மகிழ்ச்சியா இருக்கேன். ஒவ்வொரு வசனத்தை பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது, ஒவ்வொரு பகுதிகளை வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வேதம் இப்படி சொல்லப்படுகிறதே, ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுகிறதே, அவருடைய அன்பின் அகல, ஆழம், உயரம் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள அந்த வேதாகமம் எவ்வளவு நமக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கிறது. அப்ப அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறதா? மகிழுகிறது. எப்படி என்றால், மிகுந்த கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிறவன் எப்படி மகிழுவானோ, அது போல இந்த வேத வசனங்களின் பேர்ல நான் எப்படி இருக்கிறேன்? மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்று இந்த சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். அல்லேலூயா! உள்ளதை உள்ளதென்றும், இல்லது இல்லதென்றும் சொல்லுங்கள். மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இது நம்ம பார்க்கும்போது பிரியமானவர்களே, பொய்யை பகைக்கிறார்கள். எப்ப அவர்கள் பொய்யை பகைப்பார்கள் என்றால், சத்தியத்தை அதிகமாய் நேசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வசனத்தை நேசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்படுது. அப்போ அவருக்கு பயந்து நடக்கும்போது அங்க பொய் வழிகளை நம்ம வெறுக்க ஆரம்பிக்கிறோம். அப்ப அந்த பொய்களை வெறுத்து என்ன பண்றேன்? நம்முடைய வேதத்தை என்ன பண்ணுகிறேன்? நான் அதிகமாய் நேசிக்கிறேன் என்றால், உண்மையாகவே நம்ம சத்தியத்தின்படி நடக்கும் பொழுது நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள் நம்மை தேடி வரும். ஆனாலும் கர்த்தர் அவைகளிலிருந்து அவர் விடுவிக்க சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா! கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அது மாத்திரமல்ல, உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் என்ன பண்றேன்? 7 தரம் உம்மை துதிக்கிறேன். அல்லேலூயா! எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. அவருடைய நீதி நியாயங்களை பார்க்கும் பொழுது அவர் என்ன பண்றாராம்? 7 தரம் தேவன் துதிக்கிறாராம். 7 தரம் நான் உம்மை என்ன பண்றேன்? துதிக்கிறேன். இப்போ ஒரு நாளைக்கு 7 முறை துதிக்கிறார்கள் அப்படின்னா, யோசனை பண்ணி பாருங்க. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, ஆமென், அவரை துதி செலுத்துகிறவர்களுடைய காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது, எவ்வளோ ஒரு அற்புதமான காரியங்கள் பாருங்க. அப்ப 7 தரம் நான் உம்மை என்ன பண்றேன் ஆண்டவரே? உம்மை துதிக்கிறேன். நீதி நியாயங்கள் எவ்வளோ நித்தியமான தேவன், நீதியான தேவன். மனுஷங்களை நோக்கி இன்னைக்கு எனக்கு நீங்க தயவு செய்ய வாங்க, எனக்காக நீங்க பேசுங்க, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, நீங்க என் பட்சமா இருங்க அப்படின்னு நம்ம கேட்டுட்டு போறதை பார்க்கிலும், கர்த்தருடைய அந்த நீதி நியாயங்களை நிமித்தம் என்ன பண்றேன்? அதை நினைச்சு நினைச்சு அவரை ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எத்தனை தரம்? 7 தரம் உம்மை துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஓ, இது 7 தரம் என்றால் பாருங்க, ஒரு நாளில 7 தரம் துதிக்கிறேன் என்றால், அப்போ தாவீது கூட 34ஆம் சங்கீதத்துல கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா! 165ஆம் வசனம், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லை. ஆமா, இவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு எப்படி இருக்கும்? சமாதானம் இருக்கும். சமாதானம். எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், அதுக்கு எல்லாவற்றுமே அஹ் மாற்றி போடுகிற அந்த வல்லமை கர்த்தருடைய வேத வசனங்களுக்கு உண்டு. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை நம்ம நடத்திக்கிட்டே இருக்கோம் பாருங்க. நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதன்னு சொல்லி உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள். ஒருவேளை மனுஷர்கள் சொல்லலாம், நான் உங்களோட இருக்கிறேன், நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்ப அந்த வேதத்தை நம்ம நேசிக்க நேசிக்க அந்த வேதம் நம்ம என்ன பண்ணோம்? ஒரு பூரணமான ஒரு சமாதானத்துக்குள்ளேயே நம்மை நடத்தும். அல்லேலூயா! யோவான் 14ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா! ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
இந்த பூமியில வந்த பொழுது அவர் சொன்னார், என்ன சொன்னாரு? என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். இப்போ இயேசு கிறிஸ்து வார்த்தையா இருக்கிறார். அப்ப அந்த வார்த்தை அவரை நம்ம நேசிக்கும் பொழுது நிச்சயமே நமக்கு என்ன இருக்கு? நமக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. நமக்கு இடரல் வருகிறதுக்கான வாய்ப்பே இருக்கா. 119ஆம் சங்கீதத்துல 166ஆம் வசனம் பார்க்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உம்முடைய கற்பனைகளின்படி செய்கிறேன். ரட்சிப்பு அப்படி என்றால் விடுதலை, போராட்டங்களில் இருந்து விடுதலை, பிரச்சனைகளிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை. இப்போ உம்முடைய ரட்சிப்புக்கு நான் என்ன பண்றேன்? காத்திருந்து உம்முடைய கற்பனையின்படி நான் செய்கிறேன். அல்லேலூயா. என் ஆத்துமா உமது சாட்சிகளை காக்கும். அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன். ஆமென். என் ஆத்துமா, என் உள்ளான ஆத்துமா என்ன பண்ணுது? ஆண்டவரே, சாட்சிகளை காக்கும். அவர் நடத்தி வந்த பாதைகள்லாம் நம்ம நினைக்கும் பொழுது எத்தனையோ நம்ம சாட்சிகளா நின்று இருப்போம். அந்த சாட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அவர் உண்மை உள்ளவர், அவர் ஜீவனுள்ள தெய்வம் அப்படின்றதற்கு நம்ம சாட்சிகளா இருக்கணும். ஆமென். அப்போ என் ஆத்துமா உமது சாட்சிகளை காக்கும். அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன். உமது கட்டளைகளையும் உமது சாட்சிகளையும் காத்து நடக்கிறேன். என் வழிகள் எல்லாம் உமக்கு முன்பதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரே, உமது கட்டளைகளையும் உமது சாட்சிகளையும் நான் என்ன பண்றேன்? காத்து நடக்கிறேன். அல்லேலூயா. உமது கட்டளைகளையும் உமது கட்டளைகளையும் உமது சாட்சிகளையும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? காத்து நடக்கிறேன். என் வழிகள் எல்லாம் எப்படி இருக்கு? உமக்கு முன்பதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வசனங்களையும் அவருடைய சாட்சிகளை நம்ம காத்து நடக்கும் பொழுது தேவன் நம்முடைய வழிகள் எல்லாவற்றையுமே அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பிரியமானது, அற்புதமான ஒரு சங்கீதம். ஆனா இன்னைக்கு 119ஆம் சங்கீதம் படிக்கணும் அப்படின்னா நிறைய வசனங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட 176 வசனங்கள் கொண்ட இந்த அதிகாரத்தை அநேகர் வாசிக்க மாட்டார்கள். அதனால இதை ஒவ்வொரு நாளும் நம்ம வாசிக்கும் பொழுது மகிமையை நாம் பார்க்க முடியும். ஜெபிக்கலாமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே, இந்த ஆசிரியப்பட்ட வேலைக்காய் உண்மை துதிக்கிறோம். சங்கீதம் 119ஆம் அதிகாரத்தினுடைய வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது வார்த்தை எவ்வளவு மகிமையும் மேன்மையானது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். தகப்பனே, வா, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வார்த்தை எங்களை இந்நாள் வரைக்கும் எங்களை உருவாக்கி நடத்தினது தகப்பனே. ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றி அப்பா தகப்பனே. 161ஆம் வசனத்திலிருந்து 168ஆம் வசனம் வரைக்கும் இந்த நாட்களிலே நாங்கள் வாசிக்க கற்றுக் கொடுத்த கிருபைக்காக, தியானத்துக்கு செய்யும்படியாய் கொடுத்த நேரத்துக்காக நன்றி அப்பா. உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்ற அந்த வார்த்தையின் படிக்க நாங்கள் உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களாய் அனுதினம் உடைய பாதத்துல தரித்திருக்கிறவர்களாய் கர்த்தருடைய ஆவியானவரே, நீங்க எங்களை வழி நடத்த வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து உங்க பிரசனத்துக்குள்ளே எங்களை வழி நடத்தும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தொடர்ந்து நாம் அப்படியாக நம்ம ஆராதனைக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். பிரியமானவர்களே, கர்த்தர் தம்முடைய வல்லமையின் மகிமையின் பிரசனத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து நாம் அப்படியாக கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு நேராக கூட நாம் கடந்து செல்லுவோம். அவருடைய பிரசனம் நம்மை வழிநடத்தும். மகிமை நம்மை வழிநடத்தும். இதுவரைக்கும் தாங்கி நடத்தின தேவன் தொடர்ந்து நம்மை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். சர்வலோக நியாயாதிபதியே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. கண்மலையே, கேடகமே, துருகமே, கோட்டையே, அனுகூலமான துணையே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நீ நல்லவர், 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 நல்லவர். நம் ஆராதனைக்கு கடந்து செல்லும் என்பதாக அப்படியாக ஒரு அறிவிப்புகளுக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்கை பிரைம் மினிஸ்டர் நேஷன் மற்றும் காஸ்பல் தமிழ் இணைந்து நடத்தும் எஸ்டிஎம் காஸ்பல் பிரேயர் எஃப்எம் குவைத் இணைப்பின் ஆராதனையோடு இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயர்த்தெழுந்த நாமத்திலே தொடர்ந்து நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். எஸ்டிஎம் காஸ்பல் பிரேயர் எஃப்எம் ஆனது மார்க் 16:15 படி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க என்ற கற்பனைகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு வசனத்தை கொண்டும் உலகத்தின் அநேக தேசங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு செல்லுகிற இந்த வானொலியாகும். இந்த வானொலி நிகழ்ச்சிகளை உங்களது கையெடுக்க தொலைபேசியில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரிலிருந்து எஸ்டிஎம் காஸ்பல் எஃப்எம் அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்து அதன் நேரடி மற்றும் மறு ஒலிப்புகளை நீங்கள் கேட்க முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எஸ்டிஎம் காஸ்பல் எஃப்எம் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் www.spmgospelfm.in என்ற இணையதளத்தில் நீங்கள் கேட்டு பயனடையலாம். 24 மணி நேரமும் ஸ்கை பிரைம் மினிஸ்டர் நேஷன் ஊழியர் நடத்தும் சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து கொள்ள உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். மற்றும் காசல் பாடல்கள் தேவ செய்திகளை கேட்டு ஆசிரியக்கப்பட உங்களை கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசிரியப்பாராங்க. மேலும் ஸ்கை பிரைம் மினிஸ்ட்ரியானது உலகத்தின் அநேக தேசங்களில் இருந்து அநேக தேவ ஊழியர்களோடு கூட இணைந்து தினமும் பல மணி நேரங்கள் தேவ ராஜ்யத்திற்கான பணிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறது. நீங்களும் ஸ்கை பிரைம் மினிஸ்ட்ரி டென்மார்க்குடன் இணைந்து உங்கள் தாளந்துகளை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்த விரும்புவீர்களானால் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் டென்மார்க் 0044551556675 மற்றும் ஸ்கைப் ஐடி ஸ்கை பிரைம் மினிஸ்ட்ரி int@outlook.tk. ஃபேஸ்புக் ஸ்கை பிரைம் மினிஸ்டர் நேஷனுடனும் இணைந்து கொள்ள முடியும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். தாமே உங்களை ஆசிரியப்பாராக. தொடர்ந்து நாம் ஆராதனைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்நாள் வரைக்கும் நம்மை தாங்கி நடத்த அந்த தேவனுக்கு நம் நன்றி பலிகளை எடுப்போம். உண்மை துதிக்கிறோம் அப்பா, உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லவரே உண்மை துதிக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரே, தெய்வீக பிரசனத்துக்காய் நன்றி அப்பா. ஓ மக்கு நன்றி 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 அப்பா. ஹalleluya 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 ஹalleluya. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள தெய்வமே உமக்கு நன்றி 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 அப்பா. நீ நல்லவர் 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 நல்லவர். ஹalleluya ஹalleluya. தகப்பனே உமக்கு நன்றி. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரே உமக்கு நன்றி. சர்வலோக நியாயாதிபதியை உம்மை துதிக்கிறோம் ராஜா. என் நாமத்தை பிரசாப்படுத்துகிற இந்த ஸ்தானத்தில் இறங்குவதை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. கண்மலையே, கேடகமே, துருகமே, கோட்டையே உம்மை துதிக்கிறோம். அனுகூலமான துணையே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. பிரசன்னம் நாடி வந்தே கிருபையினால் நோக்கிடுமே. பிரசன்னம் நாடி வந்தே கிருபையினால் நோக்கிடுமே. இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. பிள்ளையா என்னை மாற்றிடுமே. என் இயேசுவே என் ராஜனே, நானே குகிறேன் சமூகத்திற்கே. வசனம் தியானிக்கையில் இதயமது ஆறுதலே. வசனம் தியானிக்கையில் இதயமது ஆறுதலே. மனிதர்கள் என்னை பகைத்தாலும் கஞ்சிடேனே நீரிருக்கையிலே. என் இயேசுவே என் ராஜனே, நானே குகிறேன் சமூகத்திற்கே. வாழ்க்கையின் பாரங்கள் நேருக்கையிலே பிரசன்னம் என் அடைக்கலமே. வாழ்க்கையின் பாரங்கள் நேருக்கையிலே பிரசன்னம் என் அடைக்கலமே.
திக்கற்ற நிலைமை இருந்தாலும் திடன் கொள்ளுவேன் உம் சமூகத்திலே. திக்கற்ற நிலைமை இருந்தாலும் திடன் கொள்ளுவேன் உம் சமூகத்திலே. என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் சமூகத்திற்கே. உம் பிரசன்னம் நாடி வந்தேன் கிருபை நான் நோக்கிடுமே. உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. உம் பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஓ ரிவலவரிவ கரவலவரி அங்கரவலவா தெய்வமே. ஹல்லேலூயா. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன் பிரகாசமடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன் பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றேன். இறுதி வரை என்னை நடத்தி செல்வேன். அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தாவே நீர் மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே. உந்த நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. உந்த நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. ஆராதனை ஆராதனை உந்த நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. மகத்துவமும் பேர் புகழும் உம் கரத்தில் இருக்கின்றதே. மகத்துவமோ பேர் புகழோ உம் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மால் ஆகும். ஆராதனை
ஆராதனை உந்த நாமம் உயர்த்தி பாடி ராதிப்பே. அல்லேலூயா அல்லேலூயா தெய்வமே. இயேசு மகராஜா, சர்வலோக நியாயாதிபதியே, சேனைகளின் கர்த்தாவே, அதிசயமானவரே, அற்புதமானவரே, 10,000 சிறந்தவரே, சீக்கிரமாய் வரப்போகிற ராஜாவே, அல்லேலூயா அல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரே, ஸ்தோத்திரம். சர்வலோக நியாயாதிபதியே, சேனைகளின் கர்த்தாவே, அப்பா எங்களை பேர் சொல்லி அழைத்தவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ராஜா. அல்லேலூயா. நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா தகப்பனே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எங்களுக்காக யாவையும் செய்து முடித்த தெய்வமே, கல்வாரி சிலுவிலே சகலத்தையும் செய்து முடித்தவரே, உமக்கு நன்றி அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. நீ நல்லவர் 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 நல்லவர். அல்லேலூயா. இயேசு மகராஜா, சர்வலோக நியாயாதிபதியே, கண்மலையே, உம்மை ஆராதிக்கிறோம். கருத்தோடு கூட எங்களை துதிக்க அழைத்த தெய்வம் அப்பா. அல்லேலூயா. நன்றி அப்பா. ஓ ஆராதனை 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 ஆராதனை. உம்மை ஆராதிக்கிறோம் 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 ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ராஜா. அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி 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 அப்பா. அல்லேலூயா. நன்றி ராஜா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீ நல்லவர் 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 நல்லவர். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் போதுமே, நிறைவே நீர் வேண்டுமே. ஆவியானவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும்
நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, நன்றி நன்றி நன்றி. இதயத்து சுமந்தீரே, நன்றி 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 நன்றி. கருப்போல காத்தீரே, நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே, நன்றி. என சிதையாமல் சுமந்தீரே, நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவரே, நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி 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 நன்றி. கருப்போல காத்தீரே, நன்றி. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தகப்பனே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. சர்வலோக நியாயாதிபதியே நன்றி அப்பா. நீதியின் அதிபதியே நன்றி அப்பா. நீதியின் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற எங்கள் ராஜாவே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி 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 அப்பா. தெய்வமே, ஆராதிக்கிறோமே ஆராதிக்கிறோமே ஆராதிக்கிறோம். கண்மலையே, கேடகமே, துருகமே, கோட்டையே, உம்மை ஆராதிக்கிறோம். இயேசு மகராஜா, உம்மை ஆராதிக்கிறோம். துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவரே, ஓ உமக்கு நன்றி அப்பா. 2-3 பேர்களை நாமத்திலே கூடுவார்களா அவர்கள் நடுவிலே இறங்கி வருவேன் என்று சொன்னவரே, வானாதி வானங்கள் மேலாக உயர்ந்தவரே, தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. வார்த்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிற தெய்வமே, அற்புத அடையாளங்களை செய்கிறவரே, குருடர் கண்களை திறந்தவரே, செவிட செவிகளை கேட்க செய்தவரே, உடவர் சப்பானி சூமிர உருப்புடவர்ல துமர்வால சுகமாக்கின தெய்வமே, மரித்த லாசரை உயிரோடு கூட எழுப்பினவரே, இன்றைக்கு உங்க வல்லமை குறைந்து போகவில்லப்பா. தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. சீக்கிரமாய் வரப்போகிறீங்க ராஜா. அதற்கான அடையாளங்கள் எல்லாம் இந்நாட்கள்ல தேசங்களுக்குள்ளே நடந்து வருகிறதப்பா. தகப்பனே, இயேசு மகராஜா, தெய்வமே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எண்ணில் அடங்காத தூதர்கள் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறவரே, 7 நட்சத்திரங்களை வலக்கரத்திலே உடையவரே, 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறவரே, தம்முடைய அன்பின் சிஷனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. ஜனங்களுக்காய் பரிதவிக்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. தெய்வமே, அதிசயங்களை செய்கிறவரே, ஆறுதலின் தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இஸ்ரவேலை காக்கிறவர், நீ உறங்குவதும் இல்லை, நீ தூங்குகிறதும் இல்லை ராஜா. நீ நல்லவர் 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 அப்பா. கர்த்தாவே, பரிகாரியே, பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. இருக்கிறவராக இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் கேடகமே, எங்கள் துருகமே, எங்கள் கோட்டையே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நீ நல்லவர் 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 நல்லவர். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா. தெய்வமே, நீ நல்லவர் 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 ராஜா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். நீரே பெரியவர், நீரே கணத்துக்கு பாத்திரர், நீரே துதிக்கு பாத்திரர். அலேலூயா அலேலூயா. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்ல ராஜா. ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிறவரே, அழைத்த தெய்வமே, நீர் உண்மையுள்ளவர், நீ உண்மையுள்ளவர், நீ உண்மையுள்ளவர், நீ உண்மையுள்ளவர் அப்பா. நீ உண்மையுள்ளவர் அப்பா.
தெய்வமே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். தெய்வமே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. கண்மலையே எங்கள் கேடகமே எங்கள் துருகமே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. நீ பெரியவர், நீ பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர் அப்பா. ஓ வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரே, பரிசுத்த தெய்வமே, அதிகாரியே உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா. பரலோக தெய்வமே அல்லேலூயா. பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவுமில்ல. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவுமில்ல. அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மட்டுமாய் கூட எங்களுடைய துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணி கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணினபடியினால் உமக்கு நன்றி அப்பா. இந்த ஜனத்தை உமக்கென்று ஆண்டவரே நீ ஏற்படுத்துவேன் தேவனப்பா. அப்பா ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 43ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்திலே இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று முன்குறித்த தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தொடர்ந்து கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தில் எங்களை வழி நடத்துவீரா. எல்லா துதிகள் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.